கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பருவம் பார்த்துட்ருக்கோம். துரோணர் தனக்கு இழைத்த அவமானத்தை துருபதன் மறக்கவே இல்லை. அதனால் ஒரு பெரிய யாகத்துக்கு ஏற்பாடு செய்கிறாரு. துரோணரை வெல்லக்கூடிய ஒரு மகன், அர்ஜுனனை திருமணம் செய்யக்கூடிய மகள் ஆகிய 2 சந்ததிகளை வேண்டி யாகத்தை நடத்துகிறார் துருபதன். அந்த வேள்வித்தீயிலிருந்து வில், அம்பு, கேடயம் தரித்த வீர இளைஞன் ஒருவர் வர்றாரு. அப்படி வீர இளைஞன் வரும்போது துரோணரை கொன்று துருபதனுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கப் போகிறவன் இவன் அப்படின்னு அசரீரி சொல்லுது. அந்த வீர இளைஞனுக்கு திருஷ்டத்யும்னன் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. மற்றவர்களால் வெல்ல முடியாத வீரனுக்கு திருஷ்ணன் அப்படின்னு பெயர். வடச்சொல்லான தியும்னன் அப்படின்னா பெருமை வாய்ந்தவன் அப்படின்னு பொருள். அதனால் திருஷ்டத்யும்னன் அப்படின்னு வைக்கிறாங்க. அதே அக்னியிலிருந்து கருமையான நிறம் கொண்ட ஒரு பெண் வெளிப்பட்டாள். அவளுக்கு கிருஷ்ணை அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டது. கிருஷ்ணம் அப்படின்னா கருப்பு. துருபதனின் மகள் என்பதால் அவள் திரௌபதி. இவங்கெல்லாம் அக்னியிலிருந்து வெளியே வந்தவங்க. இவங்க குழந்தையாக வரல. திருஷ்டத்யும்னன் வில், அம்பு, கேடயத்தோட வீர இளைஞனாக வர்றாரு. அதே மாதிரி திரௌபதியும் பெரிய பெண்ணாக தான் வர்றாங்க. திரௌபதி மகாலட்சுமியினுடைய அம்சம். அந்த திரௌபதி அக்னியிலிருந்து வெளிப்பட்ட போது பூபாரத்தை குறைக்க வேண்டிய தேவ காரியம் நிறைவேறுவதற்காக க்ஷத்ரிய நாசத்திற்கு இந்த பெண் காரணமாவாள் அப்படின்னு அசரீரி சொல்லுது. அந்த திருஷ்டத்யும்னன் தன்னை கொல்வதற்காகவே பிறந்தவன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தும் துரோணாச்சாரியார் விதியை வெல்ல முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சு தன்னுடைய பிராமண தகுதிக்கேற்ப திருஷ்டத்யும்னனுக்கும் தாராள மனசோட அஸ்திர வித்தைகளையெல்லாம் கற்றுத்தர்றார். அப்படி துரோணர்கிட்ட எல்லா அஸ்திர சஸ்திர வித்தைகளை படித்த திருஷ்டத்யும்னனே பிற்காலத்தில் யுத்தம் வரும்போது பாண்டவர்களோடு சேர்ந்து எதிரணியில் அவர் நிற்கிறார். அப்போது துரோணாச்சாரியார்கிட்ட நல்லா படித்து அந்த திருஷ்டத்யும்னன் மிகச்சிறந்த வில்லாளி ஆகிறார். ஹரே கிருஷ்ணா. இதோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். ஹரி போல்.